திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் கொடுத்த அந்த உத்தரவை வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவருடைய உத்தரவு காரணமாக தான் இந்துத்துவ அமைப்புகள்லாம் போராட்டம் இப்படி ஒரு 2 நாள் அது போல ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க. நீதிபதிகளை பற்றி விமர்சிக்கக்கூடாது என்ற ஒரு மரபு இருக்குது. அவர் நீதிபதி என்ன செய்யணும்னா, முதல்ல நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவருடைய இந்துத்துவா மனதில் கொழுந்து விட்டு எரிகிற அந்த வெறித்தனத்தை அவர் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்யலாம். அந்த நீதிபதி நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு இதை செய்யக்கூடாது. இத்தனை வருஷமாக அங்கே ஒரு பிரச்சனை இல்லையே. முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க சிக்கந்தர் துர்காவில் வந்து அவங்க தொழுதுட்டு போவாங்க, இவங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலில் சுடரேற்றி வச்சுட்டு போவாங்க. இப்போ என்ன இந்த புதுசாக கொண்டு போய் நாங்கள் கல் தூணில் அதில் போய் விளக்க நாங்கள் பொருத்த போகிறோம்னு சொல்கிறது எதுக்காக? அப்போ தான் முருகனுக்கு முருக பக்திக்கு அடையாளம். அது நீதிபதி அது மட்டுமல்ல, இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் அதை செய்யலைன்னா உங்களுக்கு எதிர் விளைவுகள் வரும்னு மிரட்டுறார். கோர்ட்டில் இருந்துட்டு மிரட்டுறார். அந்த நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க விரும்பவில்லை. நீதிபதிகளை பற்றி சொன்னால் அதுக்கு ஒரு கேஸ் போடலாம். நான் கேஸுக்கு பயந்தவங்க கிடையாது, ஜெயிலுக்கு பயந்தவங்க கிடையாது. ஆனால் ஒரு நீதிபதி பெயரை நான் உச்சரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் மதுரை நீதிபதி தான் தோண்டித்தனமாக எதேச்சாதிகாரமாக அவர் மனதிலே இருக்கின்ற நஞ்சை வெறுப்பை வெளியே கக்குவது போல இந்த தீர்ப்பை கொடுத்தார். அவர் இத்தனை மணிக்குள்ள கொடி ஏற்றலைன்னா, விளக்கு ஏற்றலைன்னா அதற்கு பிறகு விபரீதமான விளைவு வரும்னு சொல்லி மிரட்டினார். சரி, அடுத்து 2 பேர் ஜட்ஜஸ் பெஞ்சுக்கு போச்சு. அவங்க அவருடைய தீர்ப்பையே ஆதரித்து பேசிட்டாங்க. இருந்தாலும் மெயின் பெட்டிஷன் மதுரையிலேயும் விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்துக்கும் தமிழக அரசு சென்றிருக்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் நீதித்துறையிலும் மதவாத வெறி ஆங்காங்கு மேலோங்கி வருவதை எண்ணி நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாநில அரசினுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில் நீதித்துறையை பயன்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கணும். தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உரிய காலத்திலே ஒதுக்கிறது கிடையாது. இதன் மூலமெல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்தை எப்படியாவது முடக்க முடியுமான்னு சொல்லி நரேந்திர மோடி அரசு, அமித்ஷா கூட்டம் திட்டமிடுகிறது. அதை முறியடித்துத்தான் தமிழக முதலமைச்சர் திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார், வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அவர்கள் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சரி, கஜகரணம் போட்டாலும் சரி, எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கும், தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டு பெரும்பான்மை அல்ல. ஆன் தேர் ஓன் டிஎம்கே வில் கெட் இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி. ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாமலே கூட, அவர்களுடைய ஓட்டு இல்லாமலே கூட அமைக்கலாம். அந்த வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிய அரசியல் சூழ்நிலையை சிலர் மனதிலே கருதி இது ஓட்டெல்லாம் இப்படி போயிருமோ, இவரெல்லாம் போய் சேர்ந்துட்டாரே, நல்ல மனிதர் தான் போய் சேர்ந்தவர், எனக்கு நல்ல நண்பர் தான், மிகச்சிறந்த பண்பாளர் தான், மக்கள் திலகத்தோடு காலமெல்லாம் பயணித்தவர் தான், அவர் ரொம்ப எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் தான். ஆனால் எந்த இயக்கத்தை அவர் கட்டி வளர்த்தாரோ அதிலிருந்து வெளியேறி புதிய அமைப்புக்கு போய் சேர்ந்திருக்கிறார். நான் எந்த விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்றும் அடுத்து நாங்கள் தான் என்றும் புதிதாக புறப்பட்டு வந்தவர். எம்ஜிஆர் வந்தாருன்னா, எம்ஜிஆர் எல்லா ரிக்ஷாக்காரனுக்கும் மழை போட்டு கொடுத்துட்டு வெள்ளம் புயல்னா லாரியில் நின்றுக்கிட்டு தெரு தெருவாக போய் நிதியை வசூல் பண்ணி துணியில் வசூல் பண்ணி 50கள்லேயே ஒவ்வொரு ஊர்லேயும் எம்ஜிஆர் மன்றத்தை ஆரம்பித்து அவர் கட்சியை வளர்ப்பதோடு மக்கள் மத்தியிலேயே மக்கள் போற்றுகின்ற திலகமாக, மக்கள் திலகமாக அவர் உயர்ந்தார். திமுகவின் வளர்ச்சியிலே அவருக்கு பெரும் பங்கு உண்டு. அதனால் அவர் ஒரு இயக்கத்தை காண வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்ட போது அந்த இயக்கம் வெற்றி பெற்றது, வளர்ந்தது, வலுவடைந்தது. அதுவரை ஆண்ட கட்சியை தோற்கடிக்கிற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு பெருகியது. அதை உதாரணமாக சொல்லி மற்றவங்க வர முடியாது. அவங்க முயற்சி பண்ணட்டும்.
நான் யாரும் குறை சொல்ல வரல, முயற்சி பண்ணி பார்க்கட்டும். ஆனால் அவர்கள் மனக்கோட்டை மண்கோட்டையாக முடியுமே தவிர அவர்கள் நினைக்கிறபடி தமிழக அரசை கைப்பற்ற முடியாது. நீதிபதியின் தீர்ப்பை வந்து அதிமுக வரவேற்றது. திமுகவுக்கு எதிராக என்ன சொல்லணுமோ அது எல்லாம் அதிமுக. அங்கே ஜெயக்குமார்கள் இருக்கிறார்கள், இன்னொருத்தர் மதுரைக்காரர் வந்திருக்காரு செல்லூர் ராஜு, அவர் வேற விஞ்ஞானி இல்லை, அவர் உதயகுமார். அவங்க பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிடுவாங்க. இந்துக்களுக்கு எதிராக அரசு செயல்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இதுவரைக்கும் எந்த அமைச்சரும் செய்யாத அளவுக்கு சேகர் பாபு அருமையாக செஞ்சுட்டு வராரு. இத்தனையோ கோயில்களுக்கு திருப்பணி முடிஞ்சிருச்சு, குடமுழுக்காற்று நடந்திருக்கு, ஆலயங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. அதுக்கு என்ன செய்யணுமோ திமுக அதை முறையாக செய்கிறது. இந்து ஆலயங்களுக்கெல்லாம் சரியான பராமரிப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணுமோ பாதுகாப்பாக இருக்கணுமோ இருக்கிறாங்க திமுகவில். இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி வராங்க. இதனை மதசார்பற்ற கட்சிகள் எப்படி வந்து எதிர்கொள்ளும்? அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக போயிட்டு இருக்காங்க. அதாவது புலிக்கு பயந்தவனா என் மேலே படுத்துக்கான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இப்போ இவங்க வந்து இந்துத்துவ சக்திகள், அதிமுக யார் யாரோட கூட்டு சேர போகிறான்னு ஒருத்தருக்கு தெரியாது. புதிய கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடி திமுக எதிர்த்திடலாமா வீழ்த்திடலாமான்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் நடக்காது. ஆகவே அவங்க ஜனநாயக உரிமை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விமர்சனங்கள் பண்ணுறாங்க. அதற்கு சரியான முறையில் திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய சேவைகளை முறையாக செய்து கொண்டிருக்கிறது. இது மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் ஊருக்குள்ளே போயிட்டு வரேன், அதெல்லாம் சேரலை. உள்ளே போயிட்டு வர 3 வர 3, அதுவே 6 கிலோமீட்டர் ஆயிரும். 190 கிலோமீட்டர் வருது. 11 நாள். பழைய பாடல்கள் ஒரு 40 பாடல்கள் வச்சிருக்கீங்க. புது படத்துல ஏதாவது நெஞ்சை ஈர்க்கிற அளவுக்கு கவர்கிற அளவுக்கு பாடல்கள் வல்ல. பூரா கர்ண கடூரமான இசைக்கருவிகளினுடைய ஓசை தான் கேட்குது, சொற்களே கேட்கறது இல்லை. பழைய பாட்டுகளை கேளுங்க, இசையும் இருக்கும் கருத்தும் இருக்கும். அந்த பாடல் வரிகள் கணீர் 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 என்று செவியிலே ஒலிக்கும். இப்போ கர்ண கடூரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய சத்தம் தான் கேட்கு. அதனால் அதாவது சேரன் ஒரு படம் எடுத்தார், அந்த பாட்டு சமீபத்தில் வந்ததில் நம்பிக்கை ஊட்டுகிற பாட்டு. அவர் கண் தெரியாத அந்த இசை வாசிக்கிறவருக்கு, ஆனால் அந்த பாட்டு ரொம்ப மனதுக்கு தெம்ப கொடுக்குற பாட்டு. அப்படி பாட்டுகள்லாம் போடலாம், அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். இந்த 40 அந்த பாட்டெலாம் இருக்குது. படங்கள் 12 படம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 11 படங்கள் போடுறதுக்கு 11 படம் போட முடியாது. முதல் நாள் கணக்கு சேர்த்தா 11 படங்கள் 12 படங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் வச்சு போடுவேன். அதை தூக்கம் வந்தால் தூங்கட்டும். நான் எனக்கு மனதை தொடுகிற படங்கள், மக்களுக்கு கருத்து ஊட்டுகிற படங்கள்னு நான் தேர்ந்தெடுத்த படங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற நண்பரின் படம் இல்லை. 4 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடைய போகும்போது இந்த மாதிரி ஒரு பேரணியை நடத்துறது சரியான நேரமாகுது. எனக்கு உடம்புக்கு முடியாமல் போகணும் நான் கண்டனா. நான் 6 மாதமாக எனக்கு உடம்பு சரியில்லை. 6 மாதத்துக்கு முன்னால் போக வேண்டியது தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. கொரோனாவில் பாதிக்கப்பட்டேன், அதில் 1 வருஷம் போயிடுச்சு. பிறகு உடல்நலம் இல்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதில் ஒரு 2 மாதம் போயிடுச்சு. இல்லாட்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடத்த வேண்டியது இப்போ பிந்தி போகுது. எப்படி தயாராயிருக்கு? காலையில் எழுந்திரிச்சு 1.5 மணி நேரம் நடக்கிறேன். அது ஒரு 1.5 மணி நேரம் நடக்கிறத 3 மணி நேரம் ஆக்கணும். அது ஒரு 4-5 நாள் தொடர்ந்து நடந்துட்டா காலில் கொப்பளை வராது, அது பயிற்சி ஆகிடும், நடந்துருவேன். வில் பவர் இருக்கு, உருண்டுக்கிட்டு போயாவது மதுரை சேர்ந்துருவேன் தவிர என் பயணம் நிற்காது. முதலமைச்சர் இந்த வேலையை துவங்கி வைக்கிறான்னு
அவர்கிட்ட இந்த பூரண மது விலக்கு தமிழகத்தில் அமல்படுத்தணும், போதையை தடை செய்யணுங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படும். நான் உங்ககிட்ட எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டேன். மதுவை ஒழிப்பது என்பது என்னுடைய குறிக்கோள். அதுக்காகத்தான் 1200 கிலோமீட்டர் நடந்தேன். எல்லா இடங்களையும் பெண்கள் வரவேற்பது அதிகமாக இருந்தது. ஆனால் நடைமுறையிலே அதை அமுல்படுத்த இயலாத சூழலில் அரசு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகவே இது சாத்தியமானது. இந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் ட்ரக்ஸும் இதை அடியோடு ஒழிப்பதற்கு சாத்தியமானது. இது மதுவை விட கொடுமையானது. ரொம்ப மிருகத்தனமாக ஆக்கிறோம். இந்த 4 வயலு கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை கொண்டு போய் நாசம் பண்ணாங்களே, 4 பேரும் ட்ரக்ஸ் அடிச்சிருக்கான். ஆண்டுதோறும் ஜனவரி 1 உங்களை சந்திப்பேன். வருகிற 1ஆம் தேதி உங்களை சந்திக்க முடியாது. ஆனால் பொங்கல்லாம் முடிஞ்சு நான் வந்து அத்தனை பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்களையும் 1ஆம் தேதிக்கு பதிலாக தைப்பொங்கலுக்கு பிறகு ஒரு நாள் உங்களை சந்திப்பேன். ரொம்ப நன்றி.